வி தமிழர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளையும் நேற்று எல்லா தொலைக்காட்சிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியினுடைய பரபரப்பான பாராளுமன்ற உரை தான் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. ஒரு பெரிய விவாதமாக இந்தியா முழுக்க மாறி இருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முழுமையான ஒரு விமர்சனத்தை நேற்று நிகழ்த்தி இருக்கிறார். ராகுலினுடைய பிடிக்குள்ளே பாஜக நேற்று சிக்கிவிட்டது. குடியரசுத் தலைவரினுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தின் அடிப்படையிலே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையிலே அவர் இந்த நாட்டிலே ஜனநாயகம் எப்படி சீரழிந்து கிடக்கிறது, சின்னாபின்னமாய் கிடக்கிறது என்பதை நாட்டினுடைய நிலையிலிருந்து பேசினால் பரவாயில்லை. ஏன் மோடியை பார்த்து சக அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் கூட ஏன் அச்சப்படுகிறார்கள்? சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா கூட ஏன் வளைந்து குலைந்து கை குலுக்குகிறார்? குனிஞ்சு ஏன் அப்படி குனிந்து கும்பிடுகிறார்? அவர் எதிர்க்கட்சி தலைவருடைய கை குலுக்குற போது, ராகுல் காந்தியை கை குலுக்குற போது அவர் கம்பீரமாக கை குலுக்கிறார். மோடியை பார்க்கிற போது அப்படியே குலைந்து குனிந்து ஏன் கும்பிடுகிறார் என்று கேட்கிறத அந்த விமர்சனம் இருக்கிறது பாருங்க. அவர் இன்றைக்கு இந்தியாவின் ஜனநாயகத்தை மட்டுமல்ல, பாஜகவிலே இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சிக்காரர்களே ஏன் மோடியை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று கேட்கிற போது, மோடி இடத்திலே ஜனநாயகம் இல்லை என்று எல்லாருக்குமே தெரியும். அவர் கட்சிக்குள்ளே உட்கட்சி ஜனநாயகமும் செத்து கிடக்கிறது, உட்கட்சி ஜனநாயகமும் ஒரு மரணப்படுகையிலே தான் கிடக்கிறது என்பதை மட்டுமல்ல, சபாநாயகருக்கு சேர்த்து நீ எப்படி மாண்போடு இருக்க வேண்டும், நீ ஏன் வளைகிறாய் குனிகிறாய் என்று சொல்லி நீ கம்பீரமாக இருந்த சபையை நடத்தக்கூடிய சபைக்கு அரசன் சபாநாயகருங்கிறவர். ஒரு வழக்கறிஞர் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்காக வாதாடி பழக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட அவர் நீதி அரசராக வந்ததற்கு பின்பு அவர் வக்கீல் தொழில் பார்ப்பது கிடையாது, ஒரு சார்பு நிலையை அவர் எடுப்பது கிடையாது. அவர் நீதியின் பாதையிலே பயணிக்க வேண்டும். கடந்த காலங்களிலே அவர் வழக்கறிஞராக இருந்திருக்கார். அதே மாதிரி தான் ஒரு கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சபாநாயகர் என்பவர் ஒரு நீதி அரசரை போல நடந்து கொள்ள வேண்டும். நீ இன்னும் அவருக்கு பணிந்து நடக்கிற ஒரு ஆளாக மட்டுமே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஜனநாயகத்தினுடைய மாண்பை உட்கட்சியிலும் சீரழித்திருக்கிறார், ஒட்டுமொத்த நாட்டையும் சீரழித்திருக்கிறார் என்பதை ராகுல் காந்தி மிக தெளிவாக அவருடைய குடுமையை பிடித்து ஆட்டியிருக்கிறார். 10 ஆண்டு காலமாக எதிர்க்கட்சிக்காரர்களினுடைய குரலை செவிமடுக்காதவர்கள் இன்றைக்கு எழுந்து நின்று பதில் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக மாண்பை இன்றைக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் ராகுல் காந்தின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தா ராகுல் காந்தி இந்தியா கூட்டணிக்கு மட்டும் தலைவர் இல்லை, பாஜகவுக்கும் இப்போ சேர்த்து தலைவராக மாறிட்டார். அங்கேயும் எப்பா கண்ணீர் விட்டு கிடக்கிற நாங்களே ஒரு முடியாமல் வாய் திறக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கும் ஒரு குரலாக மாறி இருக்காரு ராகுல் காந்தி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ராகுல் காந்தி பேசின விஷயத்தில் அவர் தொடர்ச்சியாக மதம் குறித்து தான் அங்கே ஒரு மிகப்பெரிய உரையாடலில் ரொம்ப முக்கியத்துவமாக பேசியிருக்காரு. சிவன் படத்தை காமிக்கிறாரு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சீக் தலைவருடைய படத்தை காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற சிறுபான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடவுள் படத்தையும் அவர் காமிக்கிறார். மதம் குறித்து அவங்க வைக்கக்கூடிய பெஞ்ச் மார்க்கை, அதாவது பாஜக நாங்கள் தான் மதத்துக்கு அடையாளம், ஆர்எஸ்எஸ் தான் இந்து மதத்துக்கு அடையாளங்கிறத உடைக்கிற மாதிரியான பேசியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்துக்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது பாஜக அல்ல, ஆர்எஸ்எஸ் அல்ல என்பதை முதல்ல அவர் உடைத்திருக்கிறார். அதாவது இவர்கள் அடிப்படையிலே போலி தேசபக்தர்கள். இவர்கள் போலி தேசபக்தர்கள் என்பதற்கான அடையாளம் என்னன்னா, அக்கினிவீர் திட்டத்தை இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கான்ட்ராக்ட் பேசிஸில் ராணுவ வீரர்களை கொண்டு வந்துட்டு 6 மாதம் பயிற்சி கொடுத்து விட்டு நாங்கள் கொண்டு போய் என்ன செய்வோம்னா, சீனாக்காரனோட போர் நடக்கிற போது அவனை பலியாடாக கொண்டு போய் நாங்கள் இராணுவத்தில் நிற்பாட்டுவோம். அப்படிப்பட்டவர்களை எதிர்காலத்திலே அவர்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது, பணி பாதுகாப்பு கிடையாது, அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது, அவர்களுக்கான வாழ்வாதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாதுகாப்புத்துறை அமைச்சர் எந்திரிச்சு, ராஜ்நாத் சிங் எந்திரிச்சு, நீங்கள் சொல்வதெல்லாம் தவறு, நாங்கள் அக்கினிவீர் திட்டத்தில் ஒருவர் மரணித்தால் 1 கோடி ரூபா கொடுப்போம் நாங்கள் அப்படிங்கிறார். ராகுல் காந்தி என்ன பேசுகிறார் என்றால், இராணுவ வீரனுக்கான வாழ்வாதாரம் என்ன, அவனுடைய அந்த பணியிலே அவன் ஓய்வு பெற்றதற்கு பின்பால் வெறும் 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் அவனை பணியிலே வைத்து விட்டு நீங்கள் அப்புறப்படுத்தியதற்கு பின்னால் அவனுக்கு வாழ்க்கையை அவன் எப்படி எதிர்கொள்வான்ங்கிற வாழ்க்கையை பற்றி கேள்வி கேட்டா நீ செத்தா 1 கோடி கொடுப்பேங்கிறார். வாழ்க்கையை பற்றி அவர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற போது ஒரு சாவுக்கான நஷ்டஈடை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு, அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் சொல்லுவான் தெரியுமா, நீ செத்துட்டேன்னா உங்க குடும்பத்துக்கு பணம் கொடுத்துருவாங்க சொல்லுவாங்க தெரியுமா. அது இன்சூரன்ஸ் பாலிசி போடும்போது என்ன சொல்லுவான்னா, சார் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, நீங்க மட்டும் செத்துட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நல்லது சார், நாங்க பணம் கொடுப்போம். ஆமா, நீங்க 5000 ரூபா தான் சார் கட்டுறீங்க, ஆனால் உங்க குடும்பத்துக்கு அப்படி இல்லை சார், 50 லட்ச ரூபா வந்துடும் சார் சொல்லுவாங்கல்ல.
அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனை விடவும் மோசமான ஒரு நிலையில பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுறாரு. பாலிசி போறவனுக்கே தான் செத்துட்டா பரவாயில்ல கூட தோண வச்சிருவாங்க. ஆமா, அந்த அளவுக்கு ஆசை வார்த்தை காட்டி, அதாவது இருக்கிற பதவியிலே பெரிய பதவி சிவலோக பதவின்னு சொன்ன மாதிரி இவங்க வர்ணிச்சு சொல்லுவாங்க தெரியுமா. அது மாதிரி ராணுவ வீரனுடைய உயிர் பலியை நாங்க காசு கொடுப்போம், வாழும் போது நான் அவனை கைவிடுவோம்னு சொல்றது இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஒரு அபத்தமானது. அதாவது இவர்கள் எவ்வளவு போலி தேசபக்தர்கள் என்பதற்கு அக்கினி வீர் திட்டம், அந்த அக்கினி பாத் திட்டம் மிக மோசமான ஒரு எடுத்துக்காட்டு. அதை அம்பலப்படுத்துறாரு ராகுல் காந்தி. அது மட்டுமல்ல, அவர் எல்லாவற்றையும் அம்பலப்படுத்துறாரு. நீட் முழுக்க முழுக்க பணக்காரர்களுக்கு சாதகமா இருக்கு, பணக்கார குழந்தைகளுக்கு சாதகமா இருக்கிறது. அது ஒரு முறையா 2 முறையா 70 முறை வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அது தமிழ்நாடு தான் நீட்டுக்கு முன்னோடி. இன்றைக்கு வட மாநிலங்கள்லாம் பற்றி எரிகிறது. ஆமா, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் இருந்துதான் அந்த மோசடியே நடக்கிறது என்று அந்த பள்ளிக்கூடமே முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஒரு தனியாருடைய அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த பள்ளிக்கூட நிறுவனர் பாஜகக்காரர். அப்ப இவர்களுடைய கண்காணிப்பிலே தான், இவர்கள் கவனத்துக்கு வராமல் இந்த தவறு நடக்கவில்லை. இந்த தவறை நடத்துகிறவர்களே இவங்க தான். அதை ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்கு தேசிய தேர்வு முகமைன்னு ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்கு கொடுக்குறாங்க. ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அரசு பொறுப்பேற்காது என்று சொல்வதன் மூலமாக முழுக்க முழுக்க பணக்காரர்களுக்கு கோச்சிங் சென்டரில் போய் படிக்கக்கூடிய வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு என்று சொல்வதன் மூலமாக ஏழை எளிய குழந்தைகளை, அரசு பள்ளிக்கூடங்களை படிக்கிறவர்களை, பின்தங்கியவர்களை, பிற்படுத்தப்பட்டவர்களை, சாதாரண வீட்டு குழந்தைகளுக்கு உயர்கல்வி கிடையாது, மருத்துவ கல்வி கிடையாது என்பதை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்ல, அதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்துறாரு. இப்போ கடந்த காலத்தில் பாராளுமன்றத்துக்கும் ராகுல் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்கக்கூடிய பாராளுமன்றத்துக்குமான ஒரு வேறுபாடு என்ன? அவர் நானே எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்றேன்னு இவ்வளோ தைரியமாக உட்காந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை செய்கிறார் இல்லையா, இது எப்படி இருக்கு? மணிப்பூர் கலவரம் நடந்த போது பிரதமரை பேச வைப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டார்கள். ஏறத்தாழ பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்றெல்லாம் அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பெல்லாம் நடத்தி தான் பிரதமர் பதில் சொல்ல வேண்டும் என்கிற நிலைமை இருந்ததுல. இன்றைக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதா? அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த முகமே பார்த்தீங்கன்னா கருகி போயிருக்கிறது. இவர் கேட்கிற கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. வழக்கமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டாரு, இந்துக்களுக்கு. அவர் என்ன சொல்றாரு? இந்து மதம் வன்முறையை பரப்பல, இந்து மதம் சக மனிதனை வெறுப்பதற்கு கற்றுக் கொடுக்கல, இந்துக்கள் பகையை விரும்புகிறவர்கள் அல்ல, அவர்கள் தாங்கள் தான் வீரர்கள் என்று சொல்லிக் கொள்வதன் மூலமாக மற்றவர்களை யாரையும் நம்ம இழிவுபடுத்த கூடாது. எல்லா மதங்களும் அன்பைத்தான் போதிக்கிறது, பாஜக மட்டும்தான் மதத்தின் பெயரால் வன்முறையை போதிக்கிறது, வெறுப்பை போதிக்கிறது, பகையை போதிக்கிறதுங்கிறத இவர்களுடைய போலி தெய்வ பக்தியை அவர் அம்பலப்படுத்துறாரு. போலி தெய்வ பக்தியை அவர் அம்பலப்படுத்துகிற போது உடனே இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு பிரதமரை எதிர்த்து சொல்றாரு. எந்த இந்துக்கள்? அதுதான் இப்ப கேள்வி. நீட் தேர்வில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இந்துக்களே கிடையாதா? பெரும்பான்மை இந்துக்கள் தானே எல்லா இடத்துலையும். அப்ப என்னன்னா, இவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய லட்சணம் என்னவாக இருக்கிறது? அவர் கேட்கிறாரு, மணிப்பூர் கலவரம் நடந்து இவ்வளவு நாளாச்சு, பிரதமர் அங்கே ஏன் போகவில்லைன்னு கேட்கிறாரு. அதாவது மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, எப்படிப்பட்ட தீர்ப்பை மக்கள் தந்திருக்கிறார்கள் என்று பார்த்தா, குஜராத்திலே ஒரு பொதுக்கூட்ட மேடையிலே நின்று கொண்டு 2 எரும மாடு வச்சிருந்தா ஒரு எரும மாடை ஓட்டிட்டு போயிருவாங்க, அவர்கள் ஊடுருவல்காரர்கள் என்றெல்லாம் இஸ்லாமிய வெறுப்பை பேசினார்ல, அந்த தொகுதியில பாஜக புட்டுக்குச்சு. எப்படி அயோத்தியில புட்டுக்குச்சோ அதே மாதிரி பாஜக குஜராத்ல எந்த இடத்துல நின்று அதை பேசினாரோ அங்கே தோற்று போயிடுச்சு. அப்ப மக்கள் இந்த கருத்தை ஏற்கல. சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திலே இருந்து அதிகமான வருடங்கள் காங்கிரஸ் தான் ஆட்சி செய்திருக்கிறது. தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஆட்சி செய்த போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனச்சோர்வின் காரணமாக ஒரு மாற்று அரசியல் வர வேண்டும் என்பதை இவர்கள் வளர்ச்சி நாயகன் என்று பேசிய காரணத்தினால்தான் பாஜக வந்ததே தவிர இந்துத்துவ கோட்பாட்டிற்காக பாஜக வெல்லவில்லை என்பதைத்தான் அயோத்தியினுடைய கோயில் கட்டப்பட்ட அந்த ஃபைசாபாத்தினுடைய மக்களவை தொகுதியிலே தோற்றது மட்டுமல்ல, அயோத்தி கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய 5 நாடாளுமன்ற தொகுதிகளிலேயே உத்தரப்பிரதேசம் தான் எங்களுக்கு கோட்டை என்று சொன்னார்கள். அங்கேயே அவர்கள் கோட்டை விட்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு மக்கள் அந்த சித்தாந்தத்தை முறியடித்திருக்கிறார்கள். இல்லை, அதில் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் ராமர் கோயில் திறக்கிறப்ப கூடிய பெரிய முதலாளிகள் அம்பானி அதானி மாதிரி ஆட்களை கூப்பிட்டீங்க, ஆனால் அந்த ராமர் கோயிலுக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய கடை வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த வணிகர்களெல்லாம் நீங்கள் உள்ளே விடலை அந்த கோயிலினுடைய விழாவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வணிகர்களை உள்ள விடலைங்கிறது மட்டுமல்ல, அந்த அயோத்தி கோவிலிலே ஏற்கனவே பாரம்பரியமாக இருந்த பூசாரியை இந்த மாதிரியான ஒரு சூழல்ல மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்திலே கட்டக்கூடாது, தெய்வத்துக்கு எதிரானது, தெய்வ பக்திக்கு எதிரானது என்று சொன்ன பூசாரியவே படுகொலை செய்யப்பட்டார். அவர் மரணம் அடைந்து விட்டார்.
அங்க இருக்கக்கூடிய நிலங்களை கையகப்படுத்துகிறோம் என்கிற பெயரிலே சுற்றுப்புறங்களிலே இருக்கக்கூடிய பல கிலோமீட்டருக்கு வந்து குடியிருப்புகளை எல்லாம் இவர்கள் அகற்றுகிறோம் என்கிற பெயரில் அப்புறப்படுத்துறாங்க. அவர்களுக்கு அந்த நிலத்துக்கான பணத்தையே முழுமையாக ஒப்படைக்கல, நஷ்டஈடு கிடைக்கல, நஷ்டஈடு ஒழுங்கா கொடுக்கல. அந்த மக்கள் பாதிக்கப்பட்டதுனால தான் கோவிலை வைத்துக்கொண்டு இவர்கள் ஒரு மோசமான தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அது எல்லாவற்றையும் மீறி ராகுல் அவர்கள் சொன்னாரு, நேரடியாக கடவுளோடையே பேசக்கூடியவர் தானே மோடி, கடவுள் சொல்லித்தான் பணமதிப்பு நீக்கத்தை கொண்டு வந்தாரா என்பதையும் அவர் கேட்கிறாரு. அப்ப கடவுளை வந்து எவ்வளவு மோசமாக தவறாக பயன்படுத்துகிறார்கள், மதத்தை எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை அவர் சொல்றாரு. 1925 தான் RSS வந்து தொடங்கப்படுகிறது. இப்பொழுது ஒரு 99 ஆண்டு அவர்கள் நூற்றாண்டை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த 100 ஆண்டுகளுக்குள்ளே தான் RSS தோன்றியது அல்லது அதனுடைய அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பாஜக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. இந்த 100 வருடங்களுக்கு முன்பு முகலாயர்கள் இந்த மண்ணை 800 ஆண்டு காலம் ஆண்ட போதும், பிரிட்டிஷ்காரர்கள் வந்து ஒரு 200 ஆண்டு காலம் ஆட்சி செய்த போதெல்லாம் இந்து மதத்தை யார் காப்பாத்தினா? எத்தனையோ கோயில்கள், பாரம்பரிய கோயில்கள் வந்து இன்னும் பொலிவு மாறாமல் அப்படியே அந்த கட்டிடக்கலையினுடைய சிறப்புகளோடு மக்கள் வழிபடக்கூடிய நம்பிக்கையோடு இன்னும் பொலிவோடு இருக்கிறதே. எத்தனை கோயில்கள் இருக்கிறதே, 1000 ஆண்டு பழமையான கோயில்கள் எல்லாம் பல இடங்கள்ல இருக்கிறதே. அப்ப இவர்கள் சொல்லுகிற கட்டுக்கதையெல்லாம் இவர்கள் இந்து மதத்தை காப்பாற்றுவதற்காக வரவில்லை, அதன் பெயரை பயன்படுத்தி கொண்டு அதிகார வேட்டையாட வந்திருக்கிறார்கள். அந்த அதிகார வேட்டையில இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சாமானிய மக்களை பலி கொடுத்து விட்டு முழுக்க முழுக்க மேட்டுக்குடிகளை, ஆதிக்க சாதிகளை, பார்ப்பனிய பணியா கும்பலை, கார்ப்பரேட்டுகளை வாழ வைப்பதற்கான அவர்களுக்கான அதிகாரத்தை இவர்கள் அவர்களுக்கான ஆட்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர சாமானிய மக்களுக்கு இந்த அரசு என்ன செய்தது என்பதை ராகுல் காந்தி வந்து நாடாளுமன்றத்திலே கேட்கிறார். இப்போ நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 இஸ்லாமியர் வீடுகள் வந்து இடிக்கப்பட்டுச்சு. அவங்க வீட்டில் வந்து மாட்டுக்கறி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி. இது வந்து உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இந்தியா முழுக்க இப்படி பரவிக்கிட்டு இருக்கு. இது மாதிரியான சட்டங்களை தவறாக பயன்படுத்துறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும், இல்லை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இது மாதிரியான முதலமைச்சர்களே கைது பண்ணக்கூடிய சட்டங்களை பயன்படுத்தி கைது பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். இது ரெண்டு குறித்தும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது குறித்து ராகுல் காந்தி சில விஷயங்களை பேசியிருக்காரு, இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அது அமலாக்கத்துறையாக இருக்கலாம், வருமான வரித்துறையாக இருக்கலாம், சிபிஐயாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சிக்காரர்களை அச்சுறுத்துவதற்காக, அவர்களை பணிய வைப்பதற்காக, அவர்கள் கூட்டணியை சீர்குலைப்பதற்காக மட்டும்தான் இவர்கள் வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. விசாரணை அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் முதலமைச்சராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார். எனவே விசாரணை அமைப்புகள் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது. இந்த விசாரணை அமைப்புகள் யாரை துன்புறுத்தினாலும், யாரை அச்சுறுத்தினாலும் நான் வந்து அதை தட்டி கேட்பேன் என்கிற இடத்துல ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். இப்பொழுது என்ன பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றால், தேர்தல் முடிந்ததோடு இந்தியா கூட்டணியும் முடிந்துவிடும் என்று பல பேர் நினைத்தார்கள். தேர்தல் முடிந்ததற்கு பின்பும் தனிப்பட்ட காங்கிரஸ்காரனாக மட்டுமே இல்லாமல் இந்தியா கூட்டணியினுடைய குரல்களை அவர் எதிரொலிக்கிறார். இந்தியா கூட்டணிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, மற்ற கட்சிகள், மாநில கட்சிகளுக்கான பிரச்சனைகளையும் அவர் எதிரொலிக்கிறார் என்கிற போது இது வெறுமனே சந்தர்ப்பவாத தேர்தல் கூட்டணியாக இல்லாமல் அதன் தொடர்ச்சியாக எல்லா தரப்பு மக்களினுடைய குரலாகவும் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். இதில் ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காங்கிரஸ் இருக்கும், அவங்களுக்கான எதிர்க்கட்சிகள் நிறையா இருந்தாங்க. அன்னைக்கும் இது மாதிரி ராகுல் காந்தி நிறையா பேசியிருக்காரு, அந்த காலகட்டத்திலும் ராகுல் காந்தி நிறையா பேசியிருக்காரு. ஆனால் மீடியா அட்டென்ஷனோ இல்லை ஒரு மிகப்பெரிய விவாதமாகவோ மாற்றப்படாமலே இருந்த விஷயங்கள் இப்போ பேசும்போது ஒரு மிகப்பெரிய விவாதமாக எல்லா பத்திரிகைகளும் மீடியா மாற்றுறாங்க. உண்மையிலேயே இந்தியாவில் பத்திரிகைகள்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது ஏகபோகமான பெரும்பான்மை பெற்று விட்டார்கள், ஒரு சர்வாதிகார தன்மை பெற்று விட்டார்கள், கேள்வி கேட்பதற்கு வந்து வேற ஆளே இல்லை என்கிற மாதிரி, பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்தாத பிரதமர் இல்லையா என்கிற நிலையில இருக்கிற போது இவர் பேசினால் அது செய்தியாக ஆக விடாமல் பார்த்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி வந்து அவர் என்ன சொன்னார், கடந்த தேர்தலில் என்ன சொன்னார், ராகுல் காந்தியினுடைய வயதை விட குறைவான சீட்டு தான் காங்கிரஸ் பெறும்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 100 எண்ணிக்கைக்கு அவர்கள் வந்து 99லேருந்து 100 எண்ணிக்கை வரைக்கும் வந்து விட்டார்கள். அப்படி வருகிற போது அவர் வந்து ஒரு தனிப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராக வந்ததற்கு பின்னால் இனிமேல் எதிர்காலம் ராகுல் காந்திக்கு தான் இந்திய அரசியலிலே இருக்கிறது என்பதை ஊடகங்கள் புரிந்து கொண்டு விட்டது. இனிமேலும் மோடிக்கு நாம் ஜால்ரா போட்டு கொண்டிருந்தால், தொடர்ச்சியாக பழைய வேலையவே பார்த்துக்கிட்டு இருந்தா, மோடியினுடைய அரசியலுடைய எதிர்காலம் காலாவதி ஆகி கொண்டிருக்கிறது.
அது இனிமேல் செல்லுபடி ஆகாது என்பதை தெரிந்து கொண்ட காரணத்தினால எதிர்க்கட்சி தலைவராக அவர் வலிமை படைத்தவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லா எதிர்க்கட்சிகளினுடைய கூட்டுத்தொகையும் பார்க்கிற போது அது ஒரு 240 வரைக்குமான எண்ணிக்கை இருக்கிற போது பெரும்பகுதி மக்களினுடைய ஒரு பாதிக்கும் மேலான மக்களினுடைய குரலாக அவர் இருக்கிறார் என்கிற போது ராகுல் காந்தியின் குரலை நிராகரிக்க முடியாத ஒரு சூழல் இப்பொழுதுதான் ஊடகங்களுக்கு வந்திருக்கிறது. உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.